தலைப்பு செய்திகள். பிரித்தானிய துணை பிரதமர் இலங்கை பயணம். காபோத சாதாரணதர பரீட்சை நாட்களில் அவசர உதவிகளுக்கு அழைக்க அவசர இலக்கங்கள். மின் கட்டணத்தை 13.56% அதிகரிக்க யோசனை முன்வைப்பு. நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. வேற்று கிரகவாசிகள் இருப்பது உண்மைதான். பராக் ஒபாமா. விரிவான செய்திகள். பிரிட்டன் துணை பிரதமர் டேவிட் லாமி குறுகிய கால விஜயம் மேற்கொண்டு இன்று செவ்வாய்க்கிழமை இலங்கைக்கு வருகின்றார். இன்று காலை கொழும்பு வரும் டேவிட் லாமி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் வெளியுறவு அமைச்சர் விஜித்த ஹேரத் ஆகியோரை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. கொழும்பில் தங்கியிருக்கும் போது பிரிட்டன் துணை பிரதமர் தமிழ் அரசியல் தலைவர்களையும் சந்திக்க உள்ளார். பிரிட்டன் துணை பிரதமரை சந்திப்பதற்கு தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உறுதிப்படுத்தியுள்ளார். ஐநா பணியகத்தில் நடைபெறும் இந்நிகழ்வில் குழந்தைகள் பராமரிப்புக்கான உலகளாவிய பரப்புரைக்கான சாசனம் குறித்த உடன்பாட்டிலும் டேவிட் லாமி கையெழுத்திடுவார். தனது குறுகிய கால விஜயத்தை நிறைவு செய்த பின்னர் டேவிட் லாமி 17ஆம் திகதி மாலையே இலங்கையிலிருந்து புறப்பட உள்ளார். இன்று ஆரம்பமாகவுள்ள 2025-2026 ஆண்டுக்கான காப்போத்த சாதாரண தர பரீட்சை நாட்களில் ஏதேனும் அவசர அனர்த்த நிலைமைகள் ஏற்பட்டால் அதற்காக எடுக்கப்பட வேண்டிய அனைத்து நடவடிக்கைகள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் இணைந்து விசேட திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல முடியாத சந்தர்ப்பத்திலோ அல்லது ஏதேனும் காரணத்தினால் பரீட்சைக்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டாலோ அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தை தொடர்பு கொள்வதற்காக நேரடி தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய 117 அல்லது 1911 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு மேலதிகமாக மேலும் 4 புதிய இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பரீட்சை ஆரம்பமாவதற்கு 2 நாட்களுக்கு முன்பிருந்து பரீட்சை முடிந்து 2 நாட்கள் வரை, அதாவது வினாத்தாள்கள் கொண்டு செல்லப்படும் வரை பாதுகாப்பு பிரிவினர், வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் ஏனைய சம்பந்தப்பட்ட பிரிவுகளுடன் கலந்துரையாடி தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு 2ஆம் காலாண்டுக்காக மின் கட்டணத்தை 13.56% அதிகரிக்க அனுமதி வழங்குமாறு இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் வலியுறுத்தியுள்ளது. மின் உற்பத்திக்கான செலவு அதிகரிப்பு மற்றும் மின் பாவனைக்கான கேள்வி அதிகரிப்பு ஆகிய காரணிகளால் மின் கட்டணத்தை அதிகரிக்கும் யோசனையை முன்வைத்துள்ளதாக மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டால் வீட்டு பாவனை, மத தலங்கள், ஹோட்டல், அரசு மற்றும் தனியார் துறைகளின் மின் கட்டணங்கள் உயர்வடையக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. உலக சந்தையில் நிலக்கரியின் விலை உயர்வடைந்துள்ளதாலும் தேசிய மட்டத்தில் செலவுகள் உயர்வடைந்துள்ளதாலும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி முதல் ஜூன் மாதம் 30ஆம் திகதி வரை மின் கட்டணத்தை 13.56% அதிகரிப்பதற்கு அனுமதிக்குமாறு மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. 16 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய 16 கிலோகிராம் குஷ் போதைப் பொருளை நாட்டிற்கு கொண்டு வந்த பெண் ஒருவர் உள்ளிட்ட 3 விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் 3 கொழும்பு மற்றும் வெல்லம்பிட்டி பிரதேசங்களை சேர்ந்தவர்களுடன் இவர்களில் ஆண்கள் 2 33 மற்றும் 28 வயதுடையவர்கள் எனவும் பெண் 35 வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களில் ஒருவர் மசாஜ் நிலையம் ஒன்றை நடத்தி வருபவர் என தகவல் வெளியாகியுள்ளது. இவர்கள் இந்த போதைப்பொருள் தொகையை தாய்லாந்தில் பேங்காக் நகரிலிருந்து கொள்வனவு செய்து துபாய் ஊடாக எமிரேட்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான EK 654 என்ற விமானம் மூலம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணி அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இவர்கள் கொண்டு வந்த பயண பொதிகளில் ஒன்றினுள் 60 பொதிகளாக பொதி செய்யப்பட்டிருந்த 16 கிலோ 400 கிராம் குஷ் போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது.
கைது செய்யப்பட்ட மூவரும் நேற்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்குகளினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வேற்றுக்கிரகவாசிகள் இருப்பது உண்மைதான் என்று அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா தெரிவித்துள்ளார். வேற்றுக்கிரகவாசிகள் உள்ளனரா இல்லையா என உலகம் முழுவதும் பல ஆண்டுகளாக விவாதிக்கப்பட்டு வருகின்றது. அமெரிக்க ஆய்வாளர்கள் வேற்றுக்கிரகவாசிகளை பிடித்து வந்து அந்நாட்டின் நெவோடா பகுதியில் உள்ள இரகசியமான இடமான ஏரியா 51 வைத்து ஆய்வு செய்து வருவதாகவும் அவ்வப்போது தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதை அமெரிக்கா இதுவரை உறுதி செய்யவில்லை. இந்நிலையில் யூடியூபர் ஒருவருக்கு ஒபாமா அளித்த பேட்டியின் போது வேற்றுக்கிரகவாசிகள் குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த ஒபாமா, வேற்றுக்கிரகவாசிகள் இருப்பது உண்மைதான், ஆனால் நான் இதுவரை பார்த்ததில்லை என்றார். ஏரியா 51 வேற்றுக்கிரகவாசிகளை வைத்து ஆய்வு நடத்தப்படுவதாக கூறப்படுவது குறித்த கேள்விக்கு அது உண்மையில்லை என்றும் அங்கு பாதாள சுரங்க ஆய்வு கூடம் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒருவரே வேற்றுக்கிரகவாசிகள் இருப்பதாக கூறியிருப்பது உலகம் முழுவதும் பல விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளன. வேற்றுக்கிரகவாசிகள் குறித்த ஆர்வலர்களுக்கு இது புதிய ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேச புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் இன்று செவ்வாய்க்கிழமை பதவியேற்க உள்ளார். பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பங்கேற்கின்றார். வங்கதேச நாடாளுமன்றத்திற்கு அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் வங்கதேச தேசியவாத கட்சி மொத்தமாக உள்ள 297 இடங்களில் 209 வென்றது. வலதுசாரி கட்சியான ஜமாத் இஸ்லாமி 68 இடங்களில் வெற்றி பெற்றது. இதையடுத்து தாரிக் ரஹ்மான் தலைமையிலான புதிய அரசு வங்கதேசத்தில் செவ்வாய்க்கிழமை அமைய உள்ளது. டாக்காவில் உள்ள பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு புதிய எம்பிக்களுக்கு வங்கதேச தலைமை தேர்தல் ஆணையாளர் பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். இதையடுத்து மாலை 4 மணிக்கு வங்கதேச நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறும் விழாவில் புதிய அமைச்சரவைக்கு அந்நாட்டின் அதிபர் முகமது சஹாப்துன் பதவி பிரமாணம் செய்து வைக்கின்றார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அமுலாக வாய்ப்புள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையே கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் 99% பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படுகின்றது. பிரிட்டனில் இருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவில் வரி குறைக்கப்படுகின்றது. இரு நாடுகளிடையே தற்போது மேற்கொள்ளப்படும் $56 பில்லியன் வர்த்தகத்தை 2030ஆம் ஆண்டுக்குள் 2 மடங்காக உயர்த்துவதே இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கமாகும். இது தவிர இரட்டை பங்களிப்பு ஒப்பந்தமும் இரு நாடுகளிடையே கையொப்பமிடப்பட்டது. தற்காலிகமாக பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு இரட்டை வரி விதிப்பதை தடுக்க இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கின்றது. இந்த இரு ஒப்பந்தங்களும் அமலாகும் முன் பிரிட்டன் நாடாளுமன்றத்திடம் ஒப்புதல் பெறுவது அவசியமாகும். இந்நிலையில் இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அமலாக வாய்ப்புள்ளதாக மத்திய அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து இரட்டை பங்களிப்பு ஒப்பந்தமும் அமுல்படுத்தப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1990 இலங்கை ஊடகவியலாளர், மனித உரிமை செயற்பாட்டாளர் ரிச்சர்ட் டி சொய்சா கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். 2000 விண்டோஸ் 2000 வெளியிடப்பட்டது. 2015
எயிட்டியில் இடம்பெற்ற மார்டி கிரா பவனியில் ஏற்பட்ட நெரிசலில் 18 பேர் உயிரிழந்தனர், 78 பேர் காயமடைந்தனர். 2016 துருக்கி அங்காரா நகரில் இராணுவ வாகனங்கள் வெடித்ததில் 29 பேர் கொல்லப்பட்டனர், 61 பேர் காயமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.